ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். நாமக்கல் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மண்டலாபிஷேகம். தாயார்கள் சமேத மூலவருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. சிவகங்கை அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் திருவிழா. பல்லாக்கில் வலம் வந்து அருள் பாலித்த ஆதி தம்பதிகள். விருதுநகர் அருள்மிகு சொக்கநாதர் கோவில் ஆவணி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருமண வைபவம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த பெரமாண்டபாளையம் கிராமம் நொச்சிப்பட்டி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஏகாதசி மற்றும் மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து கோவிலில் நாகதேவதைகளோடு தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மகா கணபதிக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். சங்கு முழங்க மூலவர்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கி சடாரி சாதித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தெய்வங்கள் பல்லாக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையொட்டி ஸ்ரீ விசாலாட்சி சமேத உற்சவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து சிவாலயத்திலிருந்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு தலைப்பாகை அணிவித்து ஆபரணங்களுடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி வெண்பட்டு கட்டி அலங்கரித்திருந்தனர். அருகே அமர்ந்திருந்த ஸ்ரீ விசாலாட்சிக்கு பச்சை பட்டுடுத்தி முத்துக்கள் பதித்த சாய கொண்டை கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி கொடுத்து பல்லாக்கில் அமர்ந்தருளிய ஆதி தம்பதிகளுக்கு கற்பூரம் காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மாட வீதியில் சுற்றி உற்சவர்கள் வலம் வர பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். வீதி உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்தனர் ஆதி தம்பதிகள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் அமர்ந்து காட்சி தரும் ஆச்சாரியாருக்கு தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூரமும் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு எம்பெருமானின் சடாரியும் மலர் மாலையும் எடுத்து வந்து ஆச்சாரியாருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர். இதையடுத்து சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. உலக நன்மை வேண்டி திருச்சியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்கள், பிரசாதங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து சுதர்சன ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. மூலவர் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் வெள்ளி கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தர உற்சவரும் அருகே எழுந்தருளி இருக்க நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. விருதுநகரில் அமைந்திருக்கும் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு சொக்கநாதர் திருக்கோவில் 55ஆம் ஆண்டு தெய்வ திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய மண்டபத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் ஊஞ்சல் மீது ஸ்ரீ பிரியாவிடை சமேத சொக்கநாதரையும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்து கங்கண தாரணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர்.
தொடர்ந்து பிரியாவிடைக்கும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளுக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திர சமர்ப்பணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்களை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆலத்தம்பாடி அருகே உள்ள பொன்னிறை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஜெயதுர்காம்பிகை கோவில் வருடாபிஷேகத்தை ஒட்டி உற்சவருக்கு சிம்ம வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தி அர்ச்சனை செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. பிறகு சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ துர்க்கைக்கு கோபுர தீபம், ஏக தீபம் காட்டப்பட்டன. பின்னர் கேடயத்தின் மேல் குலவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ஜெயதுர்கா தேவிக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் கோவிலை அடைந்த அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பலபட்டறை மாரியம்மன் கோவிலில் ஆவணி பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த முருகப்பெருமானுக்கு விபூதி காப்பு சாற்றி வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பூச்சாட்டுதல் விழாவையொட்டி பல வண்ண நறுமண மலர்கள் அடங்கிய தட்டுக்களை வைத்து பூஜித்தனர். தொடர்ந்து மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து பூந்தட்டுக்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு அருள்மிகு பலபட்டறை மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். தோரணங்களால் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கவசத்துடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் புஷ்பாபிஷேகம் செய்து அம்மனுக்கு மாலை சூட்டி அலங்கரித்ததும் மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோவை கொடிசியா வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றருளும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் சாலக்கிராம மாலையுடன் வெள்ளி துளசி மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அலங்கார பிரியனுக்கு வண்ண மலர்கள் தூவி அர்ச்சித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினர். பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் தான்தோன்றி மலைப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் குடிகொண்டுள்ள வாராகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் வைத்திருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து சந்தன குங்குமம் இட்டு வெட்டிவேர் மாலை மற்றும் மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு தர்ம சம்வர்தனி உடனாய கைலாசநாதர் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து நெல் மீது 1008 சங்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பைரவர் முன்பு அஸ்திர தேவரையும் நிறுத்தி சங்காபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களையும் ஸ்ரீ பைரவருக்கான புதிய வெள்ளி கவசத்தையும் சுமந்தபடி சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஸ்ரீ கால பைரவருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த
பொலிக்கால் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் பூசாரி பூங்கரகத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்தனர். ஊரை சுற்றி வயல்வெளி நடுவே வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக ஊர் எல்லையை அடைந்தனர். அங்கு முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடி கும்மியடித்து வழிபட்டனர். பிறகு முளைப்பாரிகள் நீர்நிலையில் கரைக்கப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்துள்ளது ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். இங்கு மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் எலுமிச்சை மாலையுடன் வெற்றிலை துளசி மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோட்டை கருப்பசாமி கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கண்டமனூர் வைகை ஆற்றங்கரையில் இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே பக்தர்கள் வலம் வர பாரம்பரிய நடனங்கள் ஆடியபடி இளைஞர்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகளை கடந்து நிறைவாக அருள்மிகு கோட்டை கருப்பசாமி கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் குன்னியந்தல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அம்மச்சாரம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர்ச்சரம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் பஞ்சமுக திருவிளக்கை நிறுத்தி அம்மனாக அலங்கரித்து கலசங்களை மேடை மீது வைத்து பூஜைகளை துவக்கினர். மஞ்சள் பட்டாடை கட்டி காசு மாலையுடன் ஆபரணங்களும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் நிறுத்தி திருவிளக்கை அம்மனாக அழகாக அலங்கரித்திருந்தனர். கோவிலில் உள்ள சப்த கன்னி மாதாக்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் கோவில் வளாகத்தில் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் சங்கல்பம் செய்து கொண்டு கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழவாணியங்குடி பகுதியில் இருக்கும் அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவில் முளைப்பாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு கோவில் அருகே உள்ள மந்தைக்கு வந்தனர். அருள்மிகு வீரமா காளியம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பூங்கரகம் முன்னே செல்ல முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஏராளமான பெண்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரியோடு பெண்கள் மண்ணால் செய்யப்பட்ட திருவுருவங்களையும் சுமந்து கொண்டு மந்தையை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து முளைப்பாரிகளை கோவிலில் சேர்ப்பித்ததும் மூலவருக்கு அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து தூபதீபங்கள் காட்டப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கணக்கனேந்தல் கிராமத்தில் உள்ள புத்துக்கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு நாகம்மன் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மண்புற்று முன்பு திரிசூலம், நாக திருவுருவம் மற்றும் உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்து பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு நாகப்புற்றிற்கு மஞ்சள் காப்பு சாற்றி மலர் மாலை அணிவித்து அலங்கரித்ததும் அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் அருகே ராசாம்பாளையம் கிராமத்தில் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. தனது வாகனத்துடன் நின்றருளும் ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள நாக தேவதைகளான ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும்
சிறப்பு அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் கட்டி மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவரான அருள்மிகு சனி பகவானுக்கும் கருப்பு வஸ்திரம் கட்டி கருங்குவளை மலர்ச்சரத்துடன் வண்ண மலர் மாலைகள் சூட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ சனி பகவானுக்கு கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் மந்தனை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். மன்னார்குடியில் இருக்கும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் அருள்மிகு ஏழை மாரியம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சூலத்துடன் காட்சி கொடுத்த உற்சவரம்மனுக்கு மலர் கிரீடமணிவித்து காசு மாலையோடு கற்கள் பதித்த ஹாரங்களும் காலில் வெள்ளி கொலுசும் பூட்டி அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே அன்னப்பறவை வாகனத்தில் அமர்ந்து வலம் வந்த அருள்மிகு ஏழை மாரியம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் இருக்கும் அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் நாகதேவதையோடு வீற்றிருக்கும் விநாயகர், தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை, நாமக்கல் மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேக காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த புதுக்கண்டிகை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஐஸ்வர்ய விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி யாகசாலையில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசம், ஸ்ரீ விநாயகர் முகம் பதித்த கலசம் ஆகியவற்றோடு பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்க்க கருவறையில் சிரசு வடிவில் அருளும் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்கள், பலவித பழங்கள் ஆகியவற்றை ஊர்வலமாக எடுத்து வந்து மங்கள வாத்தியங்களுடன் கோவிலில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ள அருள்மிகு பிடாரி மதுரகாளியம்மன் தங்க முனியப்ப சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக வந்து கோவில் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர், அருள்மிகு மதுரகாளியம்மன் மற்றும் உற்சவருக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நயினார் கோவில் அடுத்த கடம்பூர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ முகில்வண்ண கண்ணன் திருக்கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி வேத பண்டிதர்கள் யாகசாலையிலிருந்து பூஜித்த கலசங்களை சுமந்தபடி மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கருவறையில் குழலூதும் கண்ணனாக நின்றருளும் ஸ்ரீ முகில்வண்ண கண்ணனுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ கண்ணபிரானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலை பற்றி பார்க்கலாம். ஒரே கோவிலில் 2 திவ்ய தேச பெருமாள்கள் எழுந்தருளியுள்ளது இங்கு மட்டுமே.
சிவகங்கையை ஆண்ட சுந்தர பாண்டிய மன்னரால் 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டது. மதுரை கள்ளழகர் மீதும் திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் மீதும் கொண்ட அதீத பக்தியினால் இருவரையும் ஒரே இடத்தில் தரிசிக்க வேண்டி இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்ததாக ஸ்தல புராணம். வைணவ ஆகமங்களான பாஞ்சராத்திரம், வைகானசம் ஆகிய 2 ஆகமங்களை கொண்ட பிரசித்தி பெற்ற புராண சிறப்புமிக்க கோவிலை பற்றி இப்போது காணலாம். சிவகங்கை நகர் மைய பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் வெளியே நுழைவு வாயில் அருகே கருப்பசாமி சன்னதி அமைந்துள்ளது. முகப்பில் தாயார்கள் சமேத பெருமாள் எழுந்தருள தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஹனுமன் சங்கு சக்கரத்துடன் திருநாமம், பெரிய திருவடியான கருட பகவான் முகப்பு கோபுரத்தில் எழுந்தருளி உள்ளனர். 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி வலது கையால் பக்தர்களை என் அடி பணி என்று கூறுவது போல் கோபுரத்தில் எழுந்தருளி உள்ளார் பெருமாள். மூலவர் விமானம் 3 தங்க கலசங்களுடன் வண்ண பூச்சுக்களோடு அழகாக காட்சியளிக்கிறது. வட்ட வடிவில் கலைநயத்தோடு அமைக்கப்பட்ட கற்சுவருடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இந்த கோபுரம். விசாலமான பிரகாரம் உள்ள இந்த கோயிலில் கொடிமரம் அருகே நாக தேவதைகளின் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கொடிமரம் அருகே பலிபீடமும், கோயில் நுழைவு அருகே 2 வெள்ளை யானை சிலைகள் வரவேற்கும் விதமாகவும் நிறுத்தப்பட்டுள்ளன. கோயிலின் உள்ளே நுழைந்தால் கற்தூண்களுடன் பிரகாரம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தில் கருட பகவான் கைகூப்பி தொழுதபடி நின்ற திருமேனியோடு சுவாமியை தரிசித்தவாறு எழுந்தருளி உள்ளார். மூலவரை காக்கும் காவலர்களாக விளங்கும் துவார பாலகர்களான ஜெய விஜயர்கள் நமக்கு காட்சியளிக்கின்றனர். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மூலவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் நின்ற திருமேனியோடு எழுந்தருளி உள்ளார். சாலக்கிராம மாலையுடன் கையில் சங்கு சக்கரம் தரித்து தாயார்கள் சமேதராக காட்சி தருகிறார். மற்றொரு சன்னதியில் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கொலுவீற்றுள்ளார். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் இங்கு தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ சௌமியநாராயணன். உற்சவ மூர்த்திகளும் கருவறையிலேயே மூலவர்களுடன் எழுந்தருளி உள்ளனர். சுவாமி சன்னதி அருகே ஸ்ரீமத் ராமானுஜர், ஸ்ரீ விஸ்வக்ஷேனர், ஸ்ரீ ஜெயதேவி சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சேஷன் குடைபிடிக்க ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரும் நமக்கு காட்சி தருகிறார். இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேயர் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். 2 கைகளையும் குவித்து ஸ்ரீ ராமபிரானை தொழுதபடி எழுந்தருளி உள்ளார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இதேபோல் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இவருக்கு பின்புறம் 16 திருக்கரங்களுடன் யோக நரசிம்மர் எழுந்தருளி உள்ளார். அஷ்டலக்ஷ்மிகளின் சிற்பங்கள் சுவற்றில் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. கோயில் மண்டபம் முழுவதும் உள்ள தூண்களில் சிம்மங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மூலவர் விமானம் சுற்றியுள்ள சுவர்களில் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளன. வைகுண்ட வாசனின் ஓவியம் அழகாக வரைய பெற்று அதன் கீழே நம்மாழ்வார் சிலை அழகாக அமைய பெற்றுள்ளது. இந்த கோயிலில் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் சிறப்பு ஹோமங்களும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் விமர்சையாக நடைபெறுகிறது. தாயார்கள் சமேத சுந்தரராஜ பெருமாளுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை விமர்சையாக நடத்துகின்றனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் செய்து ஆரத்திகளும் காட்டப்படுகின்றன. இதேபோல் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் கருடன் மீது எழுந்தருளச் செய்து கருட சேவை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. புராண சிறப்புகளும் 2 பெருமாள்கள் குடிகொண்ட பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகவும் விளங்கும் இந்த கோயிலை நாமும் தரிசித்து தெய்வங்களின் அருளை பெறுவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். நாமக்கல் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மண்டலாபிஷேகம். தாயார்கள் சமேத மூலவருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. சிவகங்கை அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் திருவிழா. பல்லாக்கில் வலம் வந்து அருள் பாலித்த ஆதி தம்பதிகள். விருதுநகர் அருள்மிகு சொக்கநாதர் கோவில் ஆவணி திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருமண வைபவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன.
ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.